ஹாய், ஹாப்பி டே. ஷாப்பிங் கிளம்பியாச்சு மாலுக்கு. அதுவும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்படி தான் கேட்பாரு. திஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வந்து கேட்பாரு. ஸ்ட்ரெயிட்டாக லைஃப் ஸ்டைல் தான் போயிருந்தோம். அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட் இந்த டாப் தான் இருந்தது. இதே மாதிரி டாப்ஸ் தான் நான் வந்து வெப்சைட்டில் எடுத்திருந்தேன். நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு எனக்கு ஒரு 3 ட்ரெஸ் தான் பிடிச்சிருந்தது. அதில் 3மே ட்ரையல் பண்ணியிருக்கேன். இது ஒரு சுடிதார், மெலாங் பிராண்டு. இது ஃபிட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் செட்டு, டாப்பு, ஷால், சுடி. தென் இது என்ன பிராண்டுன்னு எனக்கு மறந்துடுச்சு. இது வெறும் டாப். எனக்கு இது ஸ்மால் சைஸ் தான், எனக்கு இது ஃபிட்டாக இல்லை. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, பிராண்ட் வந்து கோடு. இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு அவ்வளோ நல்லாவும் இருந்தது. பட் ஐ எம் நாட் தட் மச் சாட்டிஸ்ஃபைடு. அதனால் இந்த ட்ரெஸ்ஸும் நான் எடுக்கலை. அதுவும் அஸ் யூஷுவல் அவர் பாட்ட இஷ்டத்துக்கு யார் கூடனாலும் விளையாடிட்டு ஒரே கலாட்டா பண்ணிவிட்டு பயங்கர ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தார். அங்கேயும் போயிட்டு எல்லாரையும் குட்டி பசங்கள்லாம் கூப்பிட்டு விளையாட கூப்பிட்டு அவரோட வச்சுருக்க காரை கொடுத்து விளையாடிட்டு இதே தான் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே போயிட்டு ஒரு வேலெட் இருக்குது, இந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி அங்கே இருந்ததெல்லாம் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட கேட்டு, அந்த பர்சன் இவனுக்கு க்யூட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அதை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அட்டு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதுவும் ரொம்ப கிராங்கியாக ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி அவனுக்கு அந்த ஸ்லீப்பிங் டைம் வந்துடுச்சு. அதனால் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு நிற்க வச்சுட்டேன். அவர் அங்கேயும் இங்கேயும் மாறி போயிட்டு அந்த ஃபோன்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்மளை கண்டுக்கவே இல்லை, இவ்வளோ கூப்பிட்டாலும். அடோ அம்மா பாருங்க, அதோ ஈட் போலாமா? அதோ ஈட் போலாமா? ஹோம் சென்டர் போயிருந்தோம். அங்கே இவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ், ஏதாவது தூக்கி போட்டு உடச்சிருவாருன்னு சொல்லிட்டு அதில் பயங்கர கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தார். அதில் அவர் மாட்டி இந்த ஹேட் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம். இவ்வளோ ஃபுல்லாக தேடி பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இவர் கேஷுவலாக எங்கேன்னு கேட்டால் வந்து எங்கேன்னு எங்கிட்ட திரும்ப கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஹேம்லீஸ் போனோம். அங்கே தான் வந்து எல்லா காரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா ஓப்பன் வந்து ஓப்பனுக்கு வந்து ஒப்பே அப்படி தான் சொல்லுவான். அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தான். அப்புறம் கடைசியாக ரொம்ப டயர்டாகிட்டான். அப்படியே ஒரு ட்ரெயின் ரைடு மட்டும் போயிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அடுத்து காட்டியிருக்கேன். கண்டினியூ பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வர வீடியோஸ்க்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஹாய், இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ப்ராப்பராக ரெடியாக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஷாப் பண்ண ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் ஃபுல்லாக மேக்ஸிமம் எனக்கு அதுக்கு 2 பேருக்குமே வந்து நான் லைஃப் ஸ்டைலில் தான் ஷாப் பண்ணேன். அது நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, நான் போட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த சுடிதார் தான் எடுத்தேன். இது ஒன்று மட்டும் தான் எடுத்தேன், வேறு எதுவும் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணலை. எல்லாம் கொஞ்சம் லூஸாக, கொஞ்சம் ஃபிட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா இருக்குதோ அப்படின்னு தோணுச்சு. இந்த சுடிதார், ஷால், பேண்ட் 3மே இருக்குது. செட்டு தான் இது, நல்லா இருந்துச்சு. அதனால் இதை எடுத்தேன். அப்புறம் அதிதேவுக்கு வந்து 3 டிஷர்ட்ஸ் எடுத்தேன். ஜூனியருங்கிற பிராண்டு, லைஃப் ஸ்டைலில் இருக்கும் அந்த பிராண்டு. இது டேட் இஸ் மை ஹீரோ. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்க டேடுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன். இதை நான் ஆல்ரெடி ஆன்லைனில் பார்த்து வச்சுருந்தேன். ஓகே இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அங்கே போய் பார்த்தோன்னே இதை எடுத்துட்டேன் நான். இந்த டிஷர்ட் ஒன்று, இந்த 3 தான் எடுத்திருந்தேன் அதிதேவுக்காக. இதோட ப்ரைஸஸ் வந்து 3த்துக்குமே, இந்த 3 டிஷர்ட்டுமே 499. இந்த சுடிதார் ப்ரைஸ் வந்து 3599. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் எனக்கு பிடிச்சதுனால எடுத்துட்டேன். அப்புறம் நான் அதுக்காக ஷூஸ் எடுத்திருந்தேன்.
இதுவும் லைஃப் ஸ்டைலில் தான் எடுத்திருந்தேன். இந்த ஷூஸ் தான் எடுத்திருந்தேன். அங்கே வச்சு அவர் போட்டு கூட பார்க்க விடல. இதை அவர் போட்டிருந்த ஷூ வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு அந்த ஷூ பக்கத்தில் வச்சு சைஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்படி அடுத்து நான் அவ்வளோ லைஃப் ஸ்டைலில் அவள் தான் ஷாப் பண்ணேன். வேறு எதுவும் நான் எடுக்கலை. நிறைய ட்ரெஸ் பார்த்தேன், பட் எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால நான் எடுக்கலை. அப்புறம் செஃபோரா போயிருந்தேன். செஃபோரா போயிட்டு அங்கே ஒரு லிப்ஸ்டிக்கும் ஒரு மஸ்காராவும் மட்டும் வாங்கினேன். செஃபோராவோட லிப்ஸ்டிக் தான், க்ரீம் லிப் ஸ்டெயின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்டாக தான் இருக்குது. அதனால் ஓகே இதில் ஒரு ஷேடு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் வாங்கியிருக்கேன். தென் பெனிஃபிட்டில் வந்து இந்த மஸ்காரா ஒன்று ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். அவ்வளோதான், இது 2 தான் செஃபோராவில் வாங்கினேன். அப்புறம் ஹோம் சென்டர் போயிருந்தேன். ஹோம் சென்டரில் கொஞ்சம் நிறையா பார்த்தேன். அதுக்கு இருந்த கப்ஸ் கூட உடஞ்சி போச்சு. அவனுக்கு வச்சுருந்த கப் உடஞ்சி போச்சு ரீசெண்டாக தான். சரி ஓகே அவனுக்கு வேறு ஒரு கப் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதோட ஒரு வேறு ஒன்று ஆன்லைனில் பார்த்து வச்சுருந்தேன். சரி ஓகே அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இது மட்டும் நான் வாங்கினேன். நான் இதுக்கு முன்னாடி போட்டு வச்சுருந்த இந்த காஃபி சுகர் இந்த கண்டெய்னர் வந்து எனக்கு ரொம்ப பழசாயிடுச்சு. சரி ஓகே புதுசாக ஒன்று சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டேன். இது 3யும் சேர்த்து வந்து 399 நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ் 399 தான். இது மூணுமே சேர்த்து கிளாஸ் கண்டெய்னர் தான் இது. இந்த டீன்னு எழுதியிருக்கேன். இது கிளாஸ் வந்து இது கிளாஸ். பட் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த உள்ள வந்து பிளாஸ்டிக் கொடுத்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. பட் ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும். நான் ஜென்ரலாக காஃபி பவுடர்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் நான் போட மாட்டேன். டீ அண்ட் சுகர் மட்டும்தான். அதனால் எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. அப்பப்போ இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுனால இட்ஸ் ஓகே இது நல்லா தான் இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. சரி இதை எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஷாப் பண்ணேங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.